அற்புதமா உலக தமிழ் மக்களுக்கு இந்த விவசாயியாக அறிமுகமாகி ஒரு பேச்சாளராக உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்கும் பண்புக்கும் பாசமுடைய கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள். ஏன்னா உன்னை எவ்வளவு பெருமையா அறிமுகப்படுத்துறேன், உலகம் முழுவதும் கொங்கு தமிழ் பேசுவேன்னு. நீ ஒரு லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுற, அவனு என்ன பண்றா எஃபெக்ட். அந்த துண்டை துவையினா துவைக்க மாட்டான், புது துண்டு. ஆனா உண்மையாவே ரொம்ப மேடைக்காக தாங்க இதெல்லாம். மிக அற்புதமான மனிதர். திருவாரூர் அபுன்னா உங்களுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நான் உங்களோட இவர் பெருமை, எம்எஸ்சி பிஹெச்டி படிச்சிருக்காரு, ஒரு கல்லூரியுடைய பேராசிரியராக இருக்கார். அதை விட மாலத்தீவில் போய் ஒர்க் பண்ணார். இப்போ நம்ம ஊரில் கல்லூரியில் நன்னிலம் அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கார். அதை தாண்டி இலக்கியம் சரி, பேச்சும் சரி, எல்லா இடத்திலும் தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதிக்கக்கூடிய அன்புக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரர் திருவாரூர் அபு அவர்களை உங்கள் பல நேர்த்து. எனக்கு தெரியும் வேற யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் தான் இருக்குன்னு செடி வரும் போனதே. பில்லு ஒட்டி இருந்தது 2 பேரையும் பார்த்தேன் நான். வேற யாரோட இல்லை, இவங்க 2 பேரும் தான் போனாங்க. எனக்கு தெரியும், காரில் கூட தெரிஞ்ச நான் வந்தான், எனக்கு தெரியும். எனக்கு இதை சொல்லுவேன்னு மட்டும் எதிர்பார்த்துருக்க மாட்டான். இந்த 2 பக்கம் இவங்களுடைய பெருமையை சொல்லி ஆகணும். இவங்களுக்கு நிறைய பெருமை இருக்கு. பாரதி கண்ணம்மான்னு ஒரு சீரியல் இருந்துச்சுங்க, அது விஜய் டிவியில் 3.5 வருஷம் போச்சு. அது பெரிய சீரியல். இந்த அம்மா போய் 3 மாதம் நடித்தாங்க. இந்த ஆட்டோ டிரைவருக்கு தங்கச்சியா சீரியலை மூடிட்டான். ராஜா ராணின்னு ஒரு சீரியல் போச்சுங்க, அது ஒரு 4 வருஷம் போச்சு. இவங்க போய் 4 மாதம் தான் நடித்தாங்க, ஒரு போலீஸ்கார அம்மாவா, அதையும் மூடிட்டான். நான் கணக்கான காலங்கள்னு ஒரு வெப்சீரிஸ் பண்ணேன் சார், 1.5 வருஷம் போச்சு. பூச்சி எப்பனா நடித்தேன், அதில் 1 மாதம் தான் சார் வந்து நடித்தா, மூடிட்டான். பேர் மட்டும் யோக தர்ஷினி, அவ்வளோ யோகம். நான் இந்த பிருந்தாவன் லாட்சில் தங்கியிருந்தேன். வெளியில் வந்தாப்புல இவங்க மூஞ்சை பார்த்து ஒருத்தன் பைக்கில் சறுக்கிட்டு வந்தான். சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன். ஆனால் வீடு எங்கே தெரியுமா? மிக முக்கியமான வீடு. வீடு இருக்கிற இடம் தான் உங்களுக்கு சிறப்பு. காரைக்காலில் எல்லாம் திருநள்ளாறு போயிருப்பீங்களே, அந்த கோயிலுக்கு ரைட் சைடில் தான் எங்கள் வீடு. இந்த சனியை கும்பிட்றவன் அந்த சனியை கும்பிட்டு தான் போகிறான். இந்த மாதிரி 7 வருஷமாக சனியாகவே இருக்கிற. இந்த மாதம் விலகிடும், பொங்கு சனி மங்கு சனி எல்லா சனியும் 7.5 சனி தான். ஆனால் இவ்வளோ பெருமைக்குரிய எல்லாருமே நீங்கள் சிரிக்காதீங்க, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது. மிக அருமையாக பாடுவாங்க. சும்மா ஒரு காமெடிக்காக சொன்னேன். மிக அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த காரைக்காலிலிருந்து வருகின்ற அருமை சகோதரி காரைக்கால் யோகா இருந்திருக்கவங்க. அருமைக்குரிய ஆசிரியர் பெருந்தகை, கண்ணியமான கருத்துக்களை மேடைகளில் மிக சிறப்பாக சொல்லி, இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. கண்ணியமான கருத்துக்களை சொல்லி மிக தனக்கென்று இலக்கியத்தில் தனி முத்திரை பதித்த சொற்பொழிவும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஆன்மீக இலக்கிய பட்டிமன்றங்களில் பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரி வர்ணனி அவர்கள் வந்திருக்காங்க. உங்கள் பலத்த ஒரு காமெடி தெரியுமா? செந்தூர பூன்னு ஒரு பூவே கிடையாதான், உண்மையாகவே கிடையாதுங்க. அதை எழுதிட்டார் கங்கையமரனை தவிர செந்தூர பூன்னு ஒரு பூ கிடையாது. ஆனால் செண்பக பூ தான் இருக்கு. அந்த படத்தில் கூட நீங்கள் பாருங்கள், இப்போ கூட விசுவலைசேஷன் பண்ணியிருந்தா அதை ஃபுல்லாக செம்பருத்தி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி செந்தூர பூவே இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் இவ்வளோ சில்மிஷங்களையும் பண்ணக்கூடிய என் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஜய் டிவி அது இது எதுன்னு ஒரு ப்ரோக்ராம் வருது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாக்காப் பண்ணுறது அதனுடைய பேக் சைடில் இருக்கக்கூடிய கீபோர்டு ஆர்டிஸ்ட் வேற யாரும் இல்லைங்க, என் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரன் சென்னை ஏழில். அங்கே ஏறா கும்பிட்ற, இந்த பக்கம் இருந்து கும்பிட்டா பரவாயில்ல. ஆனால் உண்மையாகவே மகாசக்தி விநாயகரை கும்பிட்டுருக்கான். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, இவருக்கு ரொம்ப அற்புதமான மனிதர். வேமா சூ எதுவுமே இவர் கிடையாது. வெக்கம் மானம் சூடு சொர்ண இவரே எடுத்து போத்திக்குவார், இவரே கைத்தட்ட சொல்லி கேட்பாரு, எட்டி பார்ப்பார், அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் இவர் பாடும்போது, இவர் எந்திரிக்கும் போது ஒரு அழகான மியூசிக் வந்துச்சு தெரியுமா, அதை போட்டது இவர் தான். அதுக்கு ஒரு 150 ரூபா ஜிபே பண்ணுவான். இப்போ இவன் எந்திரிக்கும் போது அவன் ஒரு மியூசிக் போடுவான், அதுக்கு ஒரு 150 ரூபா இவன் ஜிபே பண்ணுவான். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருந்துருக்கலாம். இது ஒரு மானங்கட்ட பழப்பு, இது ஒரு மாசமா பண்ணுறாங்க.
நிகழ்ச்சிக்கு வருகை தரக்கூடிய திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை ஒரு கைத்தட்டலாக சொல்லி, ஐயா KN விஜயகுமார் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திருப்பூர் வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் KN விஜயகுமார் அவர்களுக்கு இளைஞரணி நிர்வாகி வசந்தகுமார் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். அண்ணன் KN விஜயகுமார் அவர்கள் சிறப்புரை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருப்பூர் மாநகராட்சி பகுதியிலே குமரந்தபுரம் அருள்மிகு ராமலிங்க சௌடேஸ்வரியம்மன் இளைஞர்கள் நற்பணி மன்றம் நடந்த 9வது ஆண்டு தைப்பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி விழா மற்றும் கலகலப்பு சிரிப்பு சிந்தனை பாட்டு பட்டிமன்றம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை 2 நாள்கள் நடத்தி இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற டாக்டர் K. ராமச்சந்திரன் செட்டியார் அவர்களே, பெரியதனம் அனிதா தேவராஜ் செட்டியார் அவர்களே, ராஜேஷ் கண்ணா செட்டியார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரியம்மன் இளைஞர் நற்பணி மன்றத்தை சேர்ந்தவர்களே, ஆண்டுதோறும் சிறப்பாக நீங்கள் இந்த பொங்கல் விழாவை ஆண்டுக்காண்டு சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு நம்மளுடைய அருமையண்ணன் மஞ்சுநாதனுடைய பட்டிமன்றம் என்றாலே இது கலகலைப்பு தான், கொண்டாட்டம் தான். அந்த வகையிலே அவர் அந்த பட்டிமன்றத்தை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். குறிப்பாக எல்லா பொங்கல் விழா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு சிரிப்பு கூட்டிக் கொண்டே இருப்பார். ஆகவே அவருடைய பேச்சை நாமெல்லாம் இருந்து கண்டுகளித்து சிறப்பான முறையில் அவருக்கு செயலாற்றி அவருடைய பேச்சை கேட்க வேண்டும் என்று கேட்டு தந்த வாய்ப்பு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. ரத்தின சுருக்கமாக பேச வேண்டிய விஷயத்தையும் பேசிய எம்எல்ஏ சார் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். மிக சிறப்பாக அவரை அறிமுகப்படுத்தினோம். இந்த பக்கம் இருக்கவரை அறிமுகப்படுத்தினோம். அதே விஜய் டிவி அது இது எது ப்ரோக்ராமில் ட்ரம்மர் வேறு யாரும் இல்லை, என் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அருமைக்கும் பெருமைக்குரிய அன்பு சகோதரன் இளமோகன் அவர்கள். ரைட்டு, கட் ஆயிடுச்சு, தப்பிச்சுட்டான். அதனால் பட்டிமன்றத்தை விரைவாக தொடங்குகிறோம். கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனல் நாங்கள் எங்கே போனாலும் கொங்கு மஞ்சுநாதன் எங்கே சென்றாலும் தொடர்ந்து வந்து அந்த நிகழ்ச்சியை எடுத்து ஒளிபரப்புகிற கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து அந்த தம்பியினுடைய அயராத உழைப்பிற்கு ஒரு பெரிய பாராட்டுகளை அவருக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களையும் பணிந்து பட்டிமன்றத்தை உடனே தொடங்குகிறோம். நமது பண்பாடும் குடும்ப உறவுகளும் நிலைத்திருப்பது அந்த காலத்தில் இந்த காலத்தில் அப்படின்னா அந்த காலத்திலே என்று பேசுவதற்காக வருகிறார்
உடைய அன்புக்குரிய மாமா மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் பலத்த கரவசம். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. தண்ணி சரி சரி இல்லை எனக்கு சரி விடு மாமா வரட்டும், தம்பி வரட்டும். மிக அற்புதமாக பேசக்கூடிய நம்முடைய திருவாரூர் அபு அவர்கள் வர்றார். உங்கள் பலத்த கரவசம் வாங்க. Indian is back. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. புகையில்லா போகி, பகையில்லா பொங்கல். ஆஹா, மனிதர்களுக்கு மட்டும் மரியாதை கொடுக்காமல் மனிதன் வளர்க்கின்ற மாடுகளுக்கு கூட மரியாதை கொடுக்கின்ற சமத்துவ திருவிழாவாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை திருப்பூர் மக்களுக்கு தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அருமை அருமை அருமை. வந்தாய தாயே வாமகனே என்றாயே தந்தாய நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடல். உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானா எனக்குள் நீயாய் நமக்குள் நாமா வீட்டிருக்க நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம் சிரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நல்ல கை தட்டுங்க, ஒன்னும் வஞ்சனையே வைக்க வேண்டாம். குறிப்பா தாய் குளங்கள் நீங்க நல்லா சூப்பரா கை தட்டலாம். ஏன் தெரியுமானே, இங்க இருக்க பெண்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன். இங்க இருக்க பெண்கள் நீங்க நல்ல கை தட்டினா உங்க கூந்தல் நல்லா வளரும். அங்க பாருங்க, அங்க ரெண்டு அக்கா தட்டிவிட்டு உடனே இழுத்து பாக்குறாங்க. உடனே எப்படி வளரும்? ஒரு 10 நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க, அது பாட்டுல வளர்ந்துருக்கும். அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்படி போய் சொன்னேன், இங்க இருக்க பெண்கள் நல்லா கை தட்டினா முடி வளரும். நல்ல ஒரு அக்கா வேகமா தட்டிவிட்டு இழுத்துச்சு, கையோட வந்துருச்சு. சவுரி முடி வச்சிருக்கா, அதுவே மறந்து முடிச்சு இழுத்து. அந்த மாதிரிலாம் எல்லாமே வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையை ஆண்கள் பெண்கள் கலந்து ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு. மனுஷன் நிம்மதியா இருந்தது அந்த காலத்திலே இந்த காலத்திலே. இதுதானே கேள்வி. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உண்மைதான். நீங்க கை தட்டுங்க. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? போனை நாம வச்சிருந்தோம்னா அது அந்த காலம், போன் இப்ப நம்மள வச்சிருக்க அதுதான் சார் இந்த காலம். இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார்? நான் கேக்குறேன். ஆனா நிஜமாவே சொல்றேன், ரொம்ப உற்சாகமா ரசிக்கிறாங்க. தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் எங்களை அறிமுகப்படுத்தினீங்கல்ல, நாங்களாம் பாருங்க சைடுல பிளாஸ்டிக் சேர் உட்காந்துருக்கோம். இந்த நிகழ்வுக்கு நம்மளா அழைச்சு சிறப்பு செஞ்சு எங்க கொங்கு மஞ்சுநாதனே பிளாஸ்டிக் சேர் தான் உட்கார்ந்துருக்காரு. ஆனா உங்களுக்காகவே நம்ம ஊர்ல குறிப்பா இந்த ஊர் மக்கள் திருப்பூர் மக்கள் ஒரு ஸ்பெஷல் சேர் கொண்டாந்து போட்டிருக்காங்க. ஆமா தம்பி, இந்த போக்கஸ் லைட்டுக்கு இந்த டெக்கரேஷனுக்கு இந்த சேர்ல நீங்க உட்கார்ந்திருக்க அழகுக்கும் இந்த தாய்க்குளம்லாம் சுத்தி இருக்கிறது உங்களை பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி இருக்கு? நிறமாச கர்ப்பிணிக்கு வளகாப்பு பண்ற விழா மாதிரியே இருக்குங்க. பழி வாங்குறதுனே கூட வச்சிருக்கேன் சார். ஆனா ஒரு கெயின் ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு. எல்லாரும் வந்து மொய் செஞ்சுட்டு போங்க. கூடவே கெயின் சவுண்ட் வருது, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்கண்ணே. என்ன ஏன்னா ஒரு பேச்சாளனுக்கு மைக் அமையறதும் ஒரு ஆம்பளையானுக்கு பொண்டாட்டி அமையறதும் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியத்தை பொறுத்தது. எதையா மாத்தி விட்டு போயிடாதீங்க. ஆனா நிஜமாவே நடுவர் இல்ல, அங்க பிடிக்கிட்டார், அவருக்கும் சேர்த்து வச்சு விடுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. நீங்க அதை கரெக்ட் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்கிட்டு தொடவே தொடாதீங்க, விட்டுருங்க. நாங்க மேனேஜ் பண்ணி ஏதாவது பேசிட்டு போயிடுறோம், ஓகேவா? ஆனா நிஜமாவே அந்த ஆடியக்கரை அவ்வளவு அழகா சிரிக்கிறாரு. அவர் பொண்டாட்டி மாதிரில மச்சிஞ்சி மாதிரி அப்பப்ப பாக்குறாரு. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். மச்சிஞ்சிங்கிறனாலதான் அடிக்கடி டச் பண்றாரு. பொண்டாட்டினா டப்புன்னு கை எடுத்துருவாரு, பக்கமே போக மாட்டார். நிஜமாவே சொல்றேன், நல்லா இருக்கு ஆடியோ. ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கு, ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க. இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ் நல்லா இருப்பாங்க, ஆடியோ சரி இருக்காது. ஆனா திருப்பூர் நகர்ல இந்த பொங்கல் திருவிழாவில தான் ஆடியோ சூப்பரா, ஆடியன்ஸ் சூப்பரா பட்டைய கிளப்புறாங்க. இந்த மாதிரி நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம். சத்தியமா சொல்றேன், அன்னைக்கெல்லாம் வேதாரண்ய பக்கம் ஒரு நிகழ்ச்சி சவுண்ட் பத்தில ஆடியோ கான் பார்த்து சொன்னேன், அண்ணன் சவுண்ட் பத்தில ஏத்துங்க. அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னது ஏத்திட்டேங்கிற சவுண்ட காண இன்னும் கொஞ்சம் ஏத்துனேன். திரும்ப கீழே கொஞ்சம் ஊருக்கு அள்ளி நாக்கில் நினைக்கப்பட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார். என்னன்னா ஏத்திட்டேங்கிற சவுண்டே இங்க பாரு, இருந்ததை போற ஏத்திட்டேன். நாளை காலையில 12 மணி தான் கடை திறப்பாங்க, வா ஏத்தி காட்டுறேன் அப்படின்னார். அந்த மாதிரிலாம் இல்லாம ரொம்ப உற்சாகமா ஆடியோ வச்சிருக்காங்க, நிகழ்ச்சியை நல்லா ரசிக்கிறாங்க. நான் இன்னும் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். அந்த காலம் நான் உண்மையை பேச வந்திருக்கோம், இந்த காலம் பொய் பேசுறதுக்கு 2 பெண்கள் வந்திருக்காங்க. தீர்ப்பு இங்க மாதிரி அப்படி நீங்க வந்திருக்கீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க, இந்த இன்னைக்கு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதாவது அரசியல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொன்னீங்க. எம்ஜிஆர் பிறந்த நாள்னு நீங்க சொன்னீங்க. வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனசுல நின்னது யாருங்கிறத அந்த காலம் தான் கொடுத்ததே தவிர இந்த காலம் இல்ல. எப்படி கொடுத்தான் பாட்டு? வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதினில் நிற்பவர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதினில் நிற்பவர் யார்?
மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை சாவிடருடமையடா, ஆறிலும் வாழ்வு என்றென்றும் வாழுகிற வரலாறு. அவர்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஆஹா, இங்க பாருங்க, ஆடியோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. நடுவுல ஆடியோ பாருங்க, கிணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கு. ஐயா ஏன் அப்படி இப்போ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சிட்டு கையை எடுத்துருங்க. தயவு செய்து தலைவர் அப்படியே விட்டுருங்க தலைவர். ஹல் 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 அப்படியே விட்டுருங்கண்ணே. ஆனா எனக்கு ஒரு சின்ன அப்படியே அண்ணே, எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். சொல்லுப்பா. உங்களை பத்தி பெருமையை சொல்லாம போக கூடாது. நீ சொல்லுப்பா. சத்தியமா சொல்றேன், நகைச்சுவைன்னு ஒரு புத்தகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நகைச்சுவைன்னு ஒரு புத்தகம் இருந்தா தவிர்க்க முடியாத அவசியம் படிக்க வேண்டிய ஒரு பக்கம் எதுன்னா அது கேபி பழனி அண்ணன் தான். அவருக்காக நல்ல ஒரு கைத்தல தாராளமா கொடுத்து வைங்க. ஏன்னா உற்சாகமா நீங்க கல்லூரியில போய் விட்டாலும் 2 மணி நேரம் இயல்பா மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்றதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஆள் இருக்கிறாரு. இந்த மாதிரி பாமர மக்களுக்கு புரியுமா நகைச்சுவை கலந்து ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் ஒரு மாமனிதன் இருக்கிறான்னு சொன்னா அது எங்க கலக்க போகுது யார்? பழனி என்ன. அவருக்காக மீண்டும் நல்ல ஒரு அரங்கு கைத்தட்டல கொடுத்துடலாம். உங்க மத்தியில நாங்க பேசுறது பெருமை அடைகிறோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். கேளுப்பா. அந்த காலம்னு சொல்றதுக்கு நாங்க 2 பேரும் சிங்க மாதிரி வந்திருக்கோம். இந்த காலம்னு சொல்ற மாதிரி 2 பேரும் லேடி கெட்டப்ல வந்திருக்காங்க. லேடி கெட்டப். ஆமா. இப்ப இங்கேயே ஆண்கள் பெண்கள் போட்டி வச்சிருக்கீங்கல்ல, அது போல இங்க இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ஒரு சின்ன போட்டி வைக்கலாம். வைங்க. ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகேவாக்கா? ரெடி 1 2 3 இங்க இருக்க பெண்கள் மட்டும் பலமா கை தட்டணும். அதுக்கு அடுத்து 1 2 3 நம்ம ஆண் சிங்கங்கள் கை தட்டணும். சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரியில பேராசிரியருக்கா மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம். இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறீங்க அவங்களுக்கு என்னோட 1 மாச சம்பளத்தை இதே மேடையில நடுவர் கையால உங்களுக்கு கொடுக்காட்டாலும் நடுவரோட காரை உங்க பேர்ல எழுதி வைக்கிறோம் சார். ரெடியா இருக்கீங்களா? அதாவது 2 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டானா 7 லட்சம் ரூபாய் காரை எழுதி கொடுப்பாங்க. அது உற்சாகமா இருக்காங்கண்ணா. அதுக்கு லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடியா இருக்கீங்களாக்கா? பவர் பாத்துருமா? ரெடி 1 2 3. அடேங்கப்பா, எவ்வளவு. எந்தம்மா நீங்க 2 பேரும் இருக்குமா தட்டுறீங்க? லேடிஸா? ஆதார் கார்டு வச்சிருக்கீங்களா? அப்பதான் நம்புவோம் நாங்க. லேடிஸை கை தட்டுனா இது 2 தட்டிட்டு உட்காந்துருக்கு பாருங்க. அதுல பாத்தீங்களா ஒரு பேத்தி தட்டாம உட்காந்துருக்கு. இந்தாடி தட்டுடி பழனி காரை வாங்கி தரான தட்டுடி. ஆனா என்னதான் சொல்லுங்க, இந்த பெண்கள் கையை எதுக்குமா பயன்படுத்துவாங்க? குழந்தைக்கு ஆய் கழுவி விடுறது, மூக்கு சளி சிந்தறது, புளிய கரைக்கிறது, புருஷனை போட்டு அடிக்கிறது, அதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. ஆனா எங்க ஆண் சிங்கங்கள் அப்படி இல்ல. பகல்ல ரெடியா இருக்கீங்களா? பவரை காமிச்சிருமா? ரெடி 1 2 3. ஆடுறா 5 5 10 ஆண்கள்னாலே கெத்துங்கிறத நிரூபிக்கிற அப்பமான கூட்டம். ஆனா சத்தியமா சொல்ற சார், இந்த காலம் என்ன சார் மகிழ்ச்சியா இருக்கு. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன விதமான வித்தியாசம்? அந்த காலத்துல வீட்டுக்கு வீடு டிவி கிடையாது. கிராமத்துக்கு ஒரே ஒரு பஞ்சாயத்து டிவி இருக்கும். தலையாரி வந்து அந்த ட்ரம்பு பொட்டியை திறந்து விட்டு படத்தை போடுவார், ஒளி போடுவார். பார்த்தோம் நிம்மதியா இருந்தோம். அன்னைக்கு டிவி எல்லாம் குண்டா இருந்தது. பார்த்த நம்ம வீட்டு பெண்கள்லாம் ஒல்லியா இருந்தாங்க. உண்மைனா நீங்க கை தட்டுங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு டிவி வந்துருச்சு. எல்இடி டிவி, எல்சிடி டிவி, டிவி எல்லாம் மெல்லிசா இருக்கு. இத பாக்குற நம்ம வீட்டு அம்மாலாம் இப்படியே பெருத்துக்கிட்டு போறாங்களே, இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? அன்னைக்கு கிராமத்து பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி இருந்தது. இன்னைக்கு டிவிக்குள்ளதான் பஞ்சாயத்தே நடக்குது. நான் கேக்குறேன், அப்ப இந்த கால மகிழ்ச்சின்னு எப்படி நான் சொல்றது? ஆனா சத்தியமா சொல்றேன், ஒரு விஷயத்த பெருமையோட சொல்றேன். ஏன் பொண்டாட்டி மாதிரி டிவி பார்க்க உலகத்துல ஆளே கிடையாது. அவளுக்காக நல்ல ஒரு கைத்தல கொடுத்து வைங்க. என் ஒய்ஃப் எப்படிமா டிவி பாப்பா? 10 உள்ளர பெட்டி 20 வெளியில வரும் சார். அன்னைக்கு கரண்ட் போச்சு, டார்ச் லைட் அடிச்சு பாக்குறா ஏதாவது நாடகம் தெரியுதான். அப்புறம் இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்குமா? நான் கேட்கிறேன். அது இவ மட்டும் நாடகம் பாக்குறதுல என்ன, இவ ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி தெருவுல இருக்க எல்லா பொம்பளையும் அதுல சேர்த்து விட்டு எந்த டயத்துல எந்த நாடகம்னு அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போஸ்ட் பண்றா. இதை பார்த்து தெருவுல இருக்கிற பொம்பளை பூரா எங்க வீட்டுல உட்காந்து டிவி பாக்குது. அன்னைக்கு பட்டிமன்றம் முடிச்சு போய் வீட்டு கதவை தட்டுறேன். ஏன் வீட்டுக்காரமா சொன்னா கூட பரவாயில்லன்னு பக்கத்து வீட்டுக்காரன் பண்ணாடி சொல்றா, எந்த நாயோ வந்து உங்க வீட்டு கதவை தட்டுதுடி அப்படிங்கிறா. அதுக்கு என் ஒய்ஃப் சொல்றா, எந்த நாயும் இல்ல, எங்க வீட்டு சொந்த நாய் தான் வந்து தட்டுதுன்னா. நான் சொன்னேன், இந்த பார், சாப்பாடு போடுற நேரத்துல டிவி பாக்குற, அது நீ பாக்க மாட்டாம தெருவுல இருக்க பொம்பளைங்களா கூட்டி வந்து பாக்குற. இப்ப புருஷனுக்கு நேரத்துக்கு சாப்பாடு போடல, நடு வீட்லயே தூக்கு போட்டு தொங்குவேன் அப்படின்னு. அதுக்கு என் பொண்டாடி சொல்றா, தொங்குறதான் தொங்குறீங்க, டிவியை மறைக்காம சைடுல போய் தொங்குங்க அப்படிங்கிறால. இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார்? ஆனா ஒரு ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதானே? எனக்கு வந்ததுன்னு ஒய்ஃபே தொங்க சொல்லிட்டா இதுக்கப்புறம் வாழக்கூடாதுன்னு ஒரு புடவை எடுத்து கழுத்துல சுருக்க மாட்டி அப்படி உத்தரத்துல போட்டேன். பாவி மனுஷா ஏன் அப்படி பண்றேன்னு புடவையை வந்து புடுங்கினா. சாக போறப்பயாவது பாசம் வந்துருச்சாடின்னு கேட்கிறேன். இது போன வாரம் தான் வாங்கின 10,000 ரூபாய் புது பட்டு புடவை, ரேஷன் கடையில கொடுத்த புடவை அங்க இருக்கு, அதை போட்டு தொங்குங்கிறாளே. இந்த கால மகிழ்ச்சின்னு எப்படி நான் சொல்றது?
அதனாலதான் இந்த காலம் மகிழ்ச்சி இல்லைங்கிறத இவங்களே பாட்டுல சொன்னாங்க. அப்படியா? இந்த காலம் சரியில்லைன்னு அவங்களே சொன்னாங்க. எப்படி தெரியுமா சொன்னாங்க? காலம் கலிகாலம் ஆகி போச்சு, பொய்ய சத்திய செய்யும் இந்த பூமி எப்படி உய்யும், இத பார்க்க பார்க்க மனுஷ கொண்ட பக்தி குறையுது, இனி தீர்க்க வந்த சாமி கூட ஆட்சி கரையுது. மகா கணபதி மகா கணபதி. காலம் கலிகாலம் ஆகி போச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே, ஆகா. அப்ப இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? இந்த காலம் என்னம்மா மகிழ்ச்சி? ஏன்னா நம்ம ஒரு காலத்துல படிச்சோம்ல, ஆமா. வாத்தியாருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தோம், ஐயோ அவ்வளவு மரியாதை கொடுத்தோம்ல. ஆ. பசங்கெல்லாம் தெருவுல விளையாடுவாங்க, ஒரு வாத்தியார் வந்துட்டா ஐயையோ வாத்தியாரான்னு பசங்க சந்துல பூந்து ஓடுனா அது அந்த காலம். அந்த காலம். இன்னைக்கு பசங்க விளையாடுறாங்க, வாத்தியார் பாக்குறாரு ஐயையோ பசங்கன்னு வாத்தியார் சந்துல பூந்து ஓடுறாரு சார். அதுதான் சார் இந்த காலம். வெடிகுண்டு வச்சிருப்பானு பயமா இருக்கு அவருக்கு. நம்மளை கொண்டாந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறப்ப நம்ம அப்பா அம்மா என்னென்ன சொல்லி சேர்த்தாங்க? என் பையன் தான் சார், நான் வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், சொல்லி கொடுங்க, சரியா படிக்கல கண்ணை மட்டும் விட்டுட்டு ஒட்டுமொத்த தோலை உரிச்சு எடுங்க, பிரம்ப வச்சு அடிங்கன்னு சொன்னாங்க. அது அந்த காலம். அந்த காலம். அன்னைக்கு வாத்தியார் கையில குச்சி இருந்தது, சமுதாயத்தில் தவறுகள் கம்மியா இருந்தது. ஆனா இன்னைக்கு வாத்தியார் கையில குச்சி இல்லை, இருந்தாலும் என்ன அடி பாப்போம் கேஸ் போடுவேன்னு சொல்லி பையன் மிரட்டுறான். வாத்தியார் என்னைக்கு குச்சியை கீழே போட்டாங்களோ போலீஸ்காரங்க குச்சியை கையில எடுக்கிற சூழலை நம்ம மாட்டிக்கிட்டேமே சார். இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா ஒரு டயலாக் சொல்லுவாரு, எப்படி? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உடம்ப உரிச்சு உப்பு கண்ணை போடுங்க போடு. ஆனா வாத்தியார நீங்க தான் என் பயலுக்கு கண்ணை திறந்து வைக்கணும். வாத்தியா கண்ணை மட்டும் திறந்து வச்சா போதும்னு எதிர்பார்த்தாங்க. அது இருந்தாதான் சார் படிப்பு இருக்கணும் சார். அன்னைக்கு அந்த காலம் இன்னைக்கு இருக்கா சார்? நான் கேட்கிறேன். வாத்தியார் குருகுல கல்வியில வாத்தியார் உட்கார்ந்துருவாரு, பையெல்லாம் நின்னு படிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த காலம் மாறி போச்சு, வாத்தியார் பூரா நின்றுட்டு இருக்காரு, பையன் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் சார். அன்னைக்கு ஒரு பையனை போய் கேட்கிறேன்னு நான் பார்த்து கேட்டேன், தம்பி இங்க வா, உன் கற்பனை திறத்தை நான் கண்டுபிடிக்கணும். ஒரு நடு கடல்ல ஒரு மரத்துல மாம்பழமா காய்ச்சி தொங்குது, எப்படா போய் பறிப்பேன்னு கேட்டேன். நான் பறவையா மாறி போய் பறிப்பேன் சார்னா. நான் சும்மா இருக்கப்படாது, பறவையா மாறுறதுக்கு ரெக்கைய உங்க அப்பாவா கொடுத்தாரு அப்படின்னு. நடு கடல் கொண்டு போய் மாமரத்தை உங்க அப்பாவா நட்டாருன்னு பதில் கேட்டு போயிட்டான்னு. அவன்கிட்ட பேச முடியுதான்னு இருக்கிற பசங்கள்ட்ட. அன்னைக்கு மண்ணின் மைந்தன் எழுதுறாங்க, மண்ணின் மைந்தன் எழுதி விட்டு 5 சுழி இன்னும் போடுறான் சார். தமிழ்ல 2 சுழி இருக்கு, 3 சுழி இருக்கு, 5 சுழி எங்கேயாவது இருக்கா? நான் பார்த்து கேட்டேன், ஏன்டா தமிழ்ல 5 சுழி கிடையாது, ஏன்டா அப்படி போடுன்னு கேட்கிறேன். தமிழ் வளர்ந்தா உங்களுக்கு பொறுக்காதே அப்படிங்கிறான் சார். தமிழ முட்டைப்பட்டா வளர்க்கறது இப்படியா வளர்க்கறது? வாச ரோஜா வாடி போலாமான்னு எழுதிருக்கேன். சரி படிக்கலான்றேன், வா சரோஜா வாடி போலாமான்னு படிக்கிறேன். பாத்தீங்களா? இதுவா பரவாயில்ல அர்த்தம். அன்னைக்கு ஒருத்தன் டியூஷன் படிக்க என்கிட்ட வந்தான்னு. சரி. வந்தவன் ஒரு செருப்பை இங்க விட்டான், சரி, இன்னொரு செருப்பை கொண்டு போய் அங்க விட்டான். ஏன்டா ஒண்ணு இங்க விடுற ஒண்ணு அங்க விடுறேங்கிறேன். ஆடி மாசம் ஜோடி சேரக்கூடாதுங்கிறான் சார். தெளிவா இருக்கானா? என்ன காலில் ஒரு செருப்புக்கெல்லாம் ஆடி மாசம் ஜோடி. ஆனா இந்த மாதிரி குறும்பு பண்றாங்கல்ல, இந்த பிள்ளைகளுக்கு தப்புக்கும் தவறுக்குமான வித்தியாசத்தை அந்த காலத்துல நாங்க சொல்லி கொடுத்தோம். தமிழ்ல தப்புன்னு ஒரு வார்த்தை இருக்கு, தவறுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்மளை கண்டிக்கிறப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏய் நீ தப்பு பண்றேன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல நீ பண்றது ரொம்ப தவறுன்னு சொல்லுவாங்க. நம்ம அது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல. ஆனா அதுக்கான வித்தியாசத்தை இந்த காலம் சொல்லல, அந்த காலத்துல நாங்க சொன்னோம். எப்படி தெரியுமா? தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது இருக்குன்னா இன்னைக்கு தரித்திரம் தானங்க இருக்குது. எங்க இருக்கு? இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்கா? நான் கேக்குறேன். நீங்க போனை பத்தி சொன்னீங்கல்ல, நான் இந்த மேடையிலே ப்ரூவ் பண்ணட்டா இந்த காலம் மகிழ்ச்சி இல்லைன்றத ப்ரூவ் பண்ணிட்டா? நான் கேட்கிறேன், இந்த மக்களை பார்த்து கேட்கிறேன், குறிப்பா கல்யாணம் ஆண்களுக்கு இந்த கேள்வி கரெக்டா பதில் சொல்லுங்க. 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். இங்க பாத்தியா, ஒரு ஐயா தூக்குனாரு, ஐயோ பொண்டாட்டி பத்திக்கிறான்னு டப்புனு கீழே போட்டாரு. ஐயா தூக்குறாருன்னா ஏன்? வீட்டுக்காரமா அங்க இருந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி வீட்டுக்கு போனோம்னு சோறு கிடைக்காது. ஆனா சத்தியமா சொல்றேன், அந்த காரணத்துல ஒரு அண்ணன் தூக்குனாரு. ஏன் தெரியுமா? பக்கத்துல அவங்க வீட்டுக்காரம்மா அந்த கருவாங்கி கேட்கலாம், அவளை திராட்டா உட்காந்துருக்க, தூக்குங்க கையின்னு ஒரே இட்டி, வலி தாங்க முடியாம தூக்குறாரு. ஆனா இதே கேள்விய நம்ம ஊர் பெண்கள் தாய் கொளுத்தர் கேட்டு பாருங்க. 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார், அதனால 7 ஜென்மத்துக்கு இவரே புருஷன், அந்த ஒரு கணக்கு தான். சரி, இப்ப இருக்கிற பெண்களை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா பதில் சொல்லுங்க. புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயோ ஹேண்ட்பேக்லயோ வச்சிருக்கேங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளை வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, மணிப்பரசில் வர வச்சுக்கணுமா? மணிப்பரசில் மானக்கடமையில் அப்படி.
ஆனா அங்க 2 பேர் கையை தூக்கிட்டு சொல்றாங்க மணிப்பரசு வந்து திறந்து பார்க்கவா வரான், சும்மா கையை தூக்கி விட முடி. ஆனா சத்தியமா அந்த மேடையில பெருமையோட சொல்றேன், பெருமையா சொல்றேன். என் பொண்டாட்டி எல்லாம் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் 1 இல்ல 2 போட்டோ மணிப்பரசுலயே வச்சிருக்கா. அவளுக்காக நல்ல ஒரு கைத்தட்டல கொடுத்து வைங்க தயவு செஞ்சு, நீங்களும் கை தட்டுங்க. அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். இதை வச்சுதான் லோன் வாங்கணுங்கிறா சார். என் போட்டோ வச்சு ஊர் பூரா லோன் வாங்கிறான், நான் லோன் கட்டிட்டு தடுமாறிட்டு கிடக்குறேனே. இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? முடியுமா? பாட்டு ஃபர்ஸ்ட் விளங்குதா நான் கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பாட்டு இந்த காலம்னு சொல்றாங்கல்ல, அன்னைக்கெல்லாம் நாங்க மெட்டுக்கு பாட்டு போட்டோம்னா அது அந்த காலம். அந்த காலம். இன்னைக்கு பூரா துட்டுக்கு பாட்டு போடுறான் சார். பாட்டு விளங்குமா சார் நான் கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்கானே, தாவணி போட்ட தீபாவளி வந்ததையே வீட்டுக்கு அடிக்காத. இதுக்கெல்லாம் அடிச்சா வாத்தியம் கெட்டு போயிடும். தீபாவளி தாவணி போட்டுச்சுன்னா ஆயுத பூஜைன்னா அன்றாயிரா போட்டுச்சு, நவராத்திரின்னா நைட்டியா போட்டுச்சு. இது ஒரு பாட்டுன்னு வந்து பேசுறாங்க. பொங்கலுக்கு எதை போடுவாங்க பாருங்க. இன்னொரு பாட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா? சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு கண்டு கொண்டே. நான் கேட்கிறேன், சேலை கட்டுற பொண்ணுக்கெல்லாம் வாசம் அடிக்குதுன்னா நைட்டி போட்ட பொண்ணுலாம் நாத்தம் முடிச்சு போய் அலையுது. நான் கேட்கிறேன், இதெல்லாம் ஒரு பாட்டுன்னு வந்து வக்காலத்தை வாங்குறீங்களம்மா? கேட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? நான் கேட்கிறேன். பாட்டுன்னா உற்சாகத்தை தரணும், மகிழ்ச்சியை தரணுங்க. அன்னைக்கு கொடுத்தான் கண்ணதாசனே மைக்க வச்சு பாடுற மாதிரி கொடுத்தான். உயர்ந்த இடத்துல இருக்கும் போதுதான இந்த உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கிருச்சுன்னா உன் நிழல் கூட உன்னை மதிக்காது, மிதிக்கும். நான் இதுதான் சார் பாட்டு. அதுதான் அந்த காலம் எப்படிமா கொடுத்தான் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும், அதில் அர்த்தம் உள்ளது. பாட்டு நல்லா இருந்தா கை தட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கணும் சார் பாட்டு. நீ பண்பாடு கலாச்சாரம் எல்லாம் கெடுத்து குட்டி சேராக்கிறீங்களா சார்? தமிழரோட பண்பாடு என்னென்ன? பொட்டு வைக்கிறது. நான் சத்தியமா சொல்றேன், இந்த மாமன்றத்துல விஜய் டிவி கலக்க போது யாரு? பழனி என்ன நடுவரா இருக்கிறாங்க. அதே விஜய் டிவி பிக் பாஸ் புகழ் எங்க மஞ்சுநாதா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த மேடையில ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை இங்க இருக்க பெண்களுக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுப்பா. இங்க இருக்க பெண்கள்லாம் இனி பண்பாடு கலாச்சாரம் மாறாம அந்த காலத்துல இருக்கிற குங்கும பொட்டை வைங்க. யாரும் இந்த காலத்து ஸ்டிக்கர் பொட்டை தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன் காசு நான் வாங்குவேன், ஏன் நெத்தி நான் வைப்பேன், உனக்கு நடா அப்படின்னு சண்டைக்கு வந்தா நீங்க வாங்குங்க. உங்க காசு உங்க பொட்டு வாங்குறீங்க, உங்க நெத்தி வைங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டுனா என்ன தெரியுமா நான் பண்ணணும்? எங்க ஆண்கள்லாம் நம்மள சிகரெட் குடிக்கிறோம்ல, லாஸ்ட் பப்பு முடிஞ்சு அப்படியே வைக்கல போடுறோம். என்ன பண்றோம்? கீழே போட்டு அணைக்கிறோம்ல. அந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிருச்சுன்னா தயவு செஞ்சு என் தாய் குளங்களை ஸ்டிக்கர் போட்ட மண்ணுல போட்டு மிதிச்சுட்டு போங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இப்ப நான் சொல்றது உண்மையா இருந்தா இங்க இருக்கிற ஆண்கள் கை தட்டுங்க. ஸ்டிக்கர் போட்டு பழசா போயிட்டு அந்த பெண்கள் கீழே போடுறாங்க. எடுத்து என்னென்ன பண்றாங்க? கதவுல ஒட்டுறது, கண்ணாடியில் ஒட்டுறது, கக்கூஸ் பீங்கால ஒட்டுறது, வாஷ் பேசில் கொண்டு போய் ஒட்டுறது. இந்த வேலையை பண்றாங்களா இல்லையான்னு அன்னைக்கெல்லாம் ஆட்டோல ஒட்டி விட்டுருக்கோம். பாத்தீங்களா? ஒரு அம்மா என்ன தெரியுமா பண்ணிருச்சு? பஸ்ல போறப்ப ஜன்னலோ ஒரு கம்பியில ஒட்டி வச்சுட்டு அது பாட்டில இறங்கி போயிருச்சுன்னு. நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்காக நின்றுட்டு இருந்த பாருங்க, இந்த பஸ் வந்துச்சு. ஆகா, ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறதே பெருசு பஸ்ல, அது ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறது இன்னும் கஷ்டம். தீபாவளி டைம், கூட்டமா உள்ள டைம், ஜன்னலோர சீட்டு கிடைக்கிறதே அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு ஏறி போய் உட்காந்து ஜன்னலோர கம்பியில சாஞ்சி தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு போன பாருங்க. ஜன்னல் கம்பியில ஒட்டியிருந்த பொட்டு மாறி வந்து என் சட்டையில் ஒட்டிக்கிடுச்சு. இந்த பொட்டை நான் பார்க்கல. வீட்டுக்கு போய் கதவை தட்டின என் பொண்டாட்டி பார்த்துட்டான். பொட்டை பார்த்துட்டு கேட்டா, வாய்யா வா, எத்தனை வருஷமா இது நடக்குதுன்னு கேட்டா. நான் தான் பொட்டை பார்க்கலையே, இவ பட்டிமன்றத்தை தான் கேட்கறான்னு நினைச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியில இருந்தே இது நடக்குதுன்னு. ஒரு பொட்டுல என் வாழ்க்கை பொட்டுன்னு போயிருச்சு. என்ன இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? இளையராஜா ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாட்டு கொடுத்தாரு பாத்தீங்களா, அந்த காலம் வரைக்கும் கூட ஏத்துக்கலான்னு. அதுக்கப்புறம் இப்ப வந்ததுதான் சரியில்லைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒண்ணு இல்ல, இப்ப இந்த மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்க பார்த்தோன்னே எனக்கு ஒரு காட்சி ஞாபகம் வருது. இப்ப நீ காணும் பொங்கல் தானே, அன்னைக்கெல்லாம் கிராமத்துல காணும் பொங்கல்ல ஏப்ரல் மே மாசத்துல அந்த வெயில் அடிக்கிறோம். சாயங்காலம் பாத்தீங்கன்னா அந்த நிலா வெளிச்சம் தெரியும். நிலா வெளிச்சத்துல அந்த மணல் ஆத்தங்கிற மணல்ல ஒரு கோர பாயை விரிச்சு போட்டு உட்கார்ந்து கட்டினவன் முன்னாடி இருப்பா, கட்டி சோறும் முன்னாடியே இருக்கும். கட்டி சோறையும் கட்டின வழி வச்சுட்டு காதல் பாட்டு கொடுப்பான். இளையராஜா கொடுத்தாரு. அந்த சந்தோஷம் இந்த காலத்துல இருக்கா? எப்படிமா கொடுத்தாரு பாட்டு? எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான். எல்லோருக்கும் எழுதி வச்சான், எங்களை தான் கட்டி வச்சான். கொஞ்சாதியோ குண்டோரோ தேரு கூட வந்து சேரு, கொட்டுங்கணி சாரு. ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சி.
நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வைங்க சார். ஆகவே அந்த காலத்துக்கு ஈடுனே அது வர முடியுமா? ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன். அதான் நல்லது. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா அந்த காலத்து ஆள், என் பொண்டாட்டி இந்த காலத்து ஆள். அந்த காலத்து இந்த காலத்துக்கு ஆளுக்கு ஒரு வித்தியாசம் சொல்றேன். பொண்டாட்டி சமையலுக்கு அம்மா சமையலுக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குதுன்னு சத்தியமா சொன்னோன்னா இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாம் கை தட்டுவாங்க பாருங்க. எங்க அம்மா சமைக்கிறதுக்கும் என் பொண்டாட்டி சமைக்கிறது நேரத்துமா வித்தியாசம். இந்த தக்காளி சோறை கூட பிரியாணி மாதிரி செஞ்சா அது அம்மா சமையல். ஆமா, பிரியாணிவே தக்காளி சோறு மாதிரி செஞ்சா அதுதான் சார் பொண்டாட்டி சமையல். அன்னைக்கெல்லாம் எங்க அம்மா சுட சுட சாப்பாடு வைக்கும் சார். இவன் இன்னைக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சுட வச்சு கொண்டாந்து வைக்கிறா சார். மூக்கு பிடிக்க சாப்பிட்டா அது அம்மா சமையல், மூக்கு பிடிச்சிக்கிட்டே சாப்பிட்டா அது பொண்டாட்டி. அவ்வளவுதான், வேலையை முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த காலம் மகிழ்ச்சியா? கல்யாணம் பண்ணி இவங்க ஃப்ரிட்ஜ் பொட்டின்னு ஒண்ணு தூக்கிட்டு வர்றாங்கல்ல, அத க்ளோஸ் அப்ல ஆண்கள் பாருங்க, நமக்கு எடுத்துட்டு வர சவப்பொட்டி மாதிரியே இருக்கும். இதுலதான் கொண்டாந்து நம்மள வைக்க போறான்னு. ஏன்னா எல்லாத்தையும் அதுக்குள்ளேயே வச்சு கொண்டாந்து ஊத்துறா சார். எங்க ஊர்ல இந்த காலத்து ஆளு 2 பேத்துக்கு புருஷ மண்டாட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு. இதை சொல்லி நிறைவு செய்யறேன். புருஷ மண்டாட்டுக்குள்ள சண்டை வந்துருச்சு இல்ல, நைட்டு 12:30 மணிக்கு பட்டிமன்றம் நடத்திக்கிறாங்க 2 பேரும். நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கல, நீ குடிச்சிருக்க, நான் குடிக்கல, ஒரே சண்டை. நான் தூங்க முடியலன்னு வீட்டுல ஏன் ஒய்ஃபை கூட்டு பக்கத்து போனேன். என்னையா ஏன் 12:30 மணிக்கு சண்டை போடுறீங்க? பக்கத்துல மனுஷன் தூங்குறதா இல்லையா? இல்ல சார், இந்த ஆளு குடிச்சிட்டு வந்திருக்காரு சார்னு பொண்டாட்டி சொல்லுது. அவன் சொல்றான் நான் குடிக்கவே இல்லைன்னு. நான் சொன்னேன், நம்ம தான் பட்டிமன்றம் பேசுறேன், இப்ப நான் தான் நடுவர், நீ புருஷ பொண்டாட்டி 2 பேரும் ஒவ்வொரு டீம். இவன் குடிச்சிட்டு வந்திருக்காங்கிறதுக்கு அத்தாச்சியா நீ ஒன்னு சொல்லு, நீ குடிக்கலங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லுனேன். ஃபர்ஸ்ட் அவன் சொன்னான், நான் குடிக்கவே இல்லைங்கிறது ஒரே ஒரு பாயிண்ட் தான் சார். எப்ப குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணுவேன். இன்னைக்கு எந்த பிரச்சனையும் பண்ணாம அவளை படுக்க விட்டுட்டு நானா போய் சாப்பாடை எடுத்து போட்டு சாப்பிட்டேன் சார் அப்படின்னா. நான் உடனே ஒய்ஃபை பார்த்து கேட்டேன், இப்ப நீ இருந்தாலும் குடிச்சிருக்காங்கிறது ஒரு பாயிண்ட் சொல்லு. எப்ப வந்தாலும் குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாரு. இன்னைக்கு அதிகமா குடிச்சதுனால எந்த பிரச்சனையும் பண்ணாம இந்த ஆளே சமயக்கட்டுல போய் சாப்பாடை எடுத்து போட்டு தயிர்னு நினைச்சு பழைய தோசமா ஊத்தி தின்னுட்டு இருக்கான் சார். இந்த ஆளு குடிச்சிருக்காருன்னு. இந்த மாதிரி குடியை கொண்டாந்து கொடுத்து குடும்பத்தை குட்டி சேவர் ஆக்குறீங்களே, இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்குமா? நான் கேட்கிறேன். அந்த ஆள் யார் தெரியுமா? நம்ம இளமோகன் தான். அந்த உட்காந்துருக்கான் பாருங்க, ஜம்முன்னு எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க ஆள். இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்குமா சார்? அதாவது பரவாயில்ல, போன வாரமாவது அவன் பொண்டாட்டி வீட்டுல போய் சாப்பிட்டான். சரி, இந்த வாரம் அப்படி அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க அங்க ஏற்கனவே இருந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரியும். பாத்திருக்க ஏத்த விடுப்பா. சரி நடுவர்களே, ஒரே ஒரு செய்தி தான் நிறைவா சொல்லி நிறைவு செய்றேன். அன்னைக்கெல்லாம் கூட்டு குடும்பமா நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம்ல சார். இன்னைக்கு அந்த கூட்டு குடும்பம் இருக்கா சார்? பணத்துக்கான மரியாதையை கொடுக்குறானே தவிர பண்பு நிறைந்த மனிதர்களுக்கான மரியாதை மங்கி போன காலகட்டமா இருக்கு. அதனாலதான் அந்த காலகட்டம் சரியில்லைங்கிறேன். இதுக்கு அத்தாச்சா ஒரு பாட்டை சொல்லிட்டு நான் உட்காந்துடுறேன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? பணத்தோட அருமை யார்கிட்ட தெரியுமா கேட்கணும்? இந்த பணத்தோட அருமையை காசு பணம் வச்சிருக்கவங்கள்ட்ட கேட்கக்கூடாது சார். இந்த காசு பணம் வச்சிருந்து வாழ்ந்து கெட்டவன் சொல்லி எல்லாத்தையும் தொலைச்சராம பாருங்க, அவன்கிட்ட போய் கேட்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். எங்க ஊர்ல ஒருத்தர் ஜமீன்தார் இருந்தார். நிறைய டிராக்டர் நிறைய பண்ண மாடெல்லாம் வச்சு பெரிய அளவு விவசாயம், பெரிய கோடீஸ்வரர். அவருக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு, தான் சொத்தெல்லாம் நம்மளே ஜமீன்தாரா எவ்வளவு நாள் இருக்கிறது, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, நம்மளோட சொத்தை பூரா இந்த பையன் பேர்ல எழுதி வைப்போம். 24 வயசு பையன், அவன் ஜமீன்தாரா ஊரை சுத்தி வரட்டும், நம்ம பெத்த அப்பனா வேடிக்கை பார்ப்போம். 80 வயசுல சொத்தை பூரா பையன் பேர்ல எழுதினார். ஆனா இந்த காலத்து பையன் என்ன தெரியுமா பண்ணா? இந்த காலம் அதான் இந்த காலம், சொத்தை பூரா வாங்கிட்டு அப்பனை நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டான் சார். ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் தெரியுமா? தான் வாழ்ந்த ஊர்ல தான் காசு கொடுத்து உதவி பண்ணவெல்லாம் நம்மளை பார்த்து ஐயா சாப்பிட ஏதாவது வாங்கி தருவான்னு கேட்கறான் பாத்தீங்களா? அந்த நிலைமை மட்டும் எந்த ஆண்மகனுக்கும் தயவு செஞ்சு வந்துடவே கூடாது சார். சத்தியமா அந்த ஆள் வேதனைப்பட்டு நினைச்சார், அடே படவாவி, காலம் கலிகாலம் ஆகி போச்சுரா. எங்க அப்பாவெல்லாம் நாங்க எப்படி வச்சு அந்த காலத்துல மரியாதை பண்ணோம். ஆனா இந்த காலத்துல பிறந்த பையன், நீ உன்னை நம்பி சொத்தை பூரா எழுதி வச்சேன், எல்லா சொத்தையும் வாங்கிட்டு பெத்த அப்பனை நடு ரோட்ல விட்டிய. இந்த காசு பணத்தை நான் வச்சிருந்தா கூட அதுக்கான மரியாதையை கொடுத்துருப்பேன்னு வேதனைப்பட்டாராம். இதை இந்த காலம் சொல்லல, அந்த காலத்துல கண்ணதாசை இதை பட்ட வர்த்தனமா சொன்னா சார். இப்ப நடக்கிறத 40 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னான். ஒரு குளம்னு இருந்தா குளத்துல தண்ணி இருந்தாதான் மீனுங்கிற ஒன்னே இருக்கும், மீன் இருந்தாதான் அதை பிடிக்க கொக்கே வரும். அது போல கலிகாலத்துல இந்த காலத்துல பணம் இருந்தா தான் பெத்த பிள்ளையாவே இருந்தாலும் உன்னை நம்பி அப்பான்னு சொந்தம் கொண்டாடி வருவான். பணம் இல்லாட்டி உன்னை மதிக்க மாட்டாங்கிறத அன்னைக்கு சொன்ன. அந்த காலத்துல குளத்திலே தண்ணி இல்லே, கொக்கும் இல்லே, மீனும் இல்லே, பெட்டியிலே பணம் இல்லே, பெத்தம் இல்லே, சொந்தம் இல்லே. அடுத்த சென்ஸ்ல ரொம்ப அழகா சொன்னான். தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு. பெற்றவன் மனசு பித்தம்மா, பிள்ளையின் மனசு கல்லம்மா. பனையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா,
வேதனையே பந்தி வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. காசு பணம் இருந்தா பெத்த புள்ள கூட சொந்தம் கொண்டாடிட்டு வருவான். பானையில சோறு இருந்தாதான் எல்லா உறவும் உன்னை தேடி வரும். ஆனா பணம் இல்லாட்டி பெத்த புள்ள கூட உன்னை மதிக்காதுன்னு சொல்றத அன்னைக்கே பட்டவர்த்தனமா சொன்னான்னா, பாடலாக இருந்தாலும் சரி, பண்பாடா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி, ஆன்மீகமா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சி மனநிறைவும் நிறைந்த காலம் அது அந்த காலமே அந்த காலமே அந்த காலமே என்று சொல்லி இந்த கால கலிகாலத்துல வாழ்றோம், கொரோனா காலத்துல வாழ்றோம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அன்னைக்கு ஹாப்பியா வாழ்ந்தோம், இன்னைக்கு இஎம்ஐல வாழ்றோங்கிற காரணத்தால கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தகிரி விடுமாக சுண்டகஞ்சி சுட்டால மக்காச்சல் நீர்மோர் பேட் தண்ணி இளநீ இராத்துக்கு கலர்முட்டை கம்முட்டு வெள்ளரிக்கு அவச்சமுட்டு ஆஃப் ஆயில். இந்த காலம் இது எல்லாமே டூப்பு. விவசாயத்தோடையும் உறவுகளோடையும் வாழ்ந்த அந்த காலம் தான் டாப்பு. நடுவரை எங்களுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு, இல்லாட்டி திருப்பூர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்புங்கிற காரணத்தால நடுவர்களே எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி. சரி, ஏன்னா ஜெயிச்சிடறோம்ல. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள், ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல. நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தா நானும் மஞ்சுநாதனும் புத்திசாலி. எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க 2 பேரும் முட்டாள். எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும், எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும். நீங்க தீர்ப்பை யார் வைக்க வேணாலும் கொடுத்துக்கங்க. வியக்க வைத்த இந்த ரசிக பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பொங்கல் நல்வாழ்த்தையும் சொல்லி மகிழ்ச்சியும் மனநிறையும் நிறைந்த காலம் அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். அருமை அருமை. கொடுங்க. சரி, மிக சிறப்பாக பேசிய அபு அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து பாராட்டலாம். அவர் என்ன சொன்னார்னா, கடைசியாக முடிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் எங்கள் பக்கம் தீர்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் புத்திசாலி, இல்லைன்னா நாங்கள் ஜெயிச்சிடறோம். எதிர்பக்கம் தீர்ப்பு சொன்னீங்கன்னா முட்டாள். எங்களை புத்திசாலி என்று சொல்ல ஒரு புத்திசாலியால் தான் முடியும். உன்னை புத்திசாலின்னு சொல்கிற அளவுக்கு நான் முட்டாள் இல்லைப்பா. அதனால தான் நான் நடுவராக இருக்கேன். ஒரே விஷயம் சொல்கிறேன், வாழ்க்கைங்கிறது இப்போ அந்த காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை அவர் சொன்னார், நிறைய சொன்னார் இல்லையா? உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். நல்லா பாருங்க, ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது? எங்கள் ஊரில் அன்றைக்கி ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டு கேட்டேன், எங்க உங்கள் பிள்ளைய நல்லா படிக்க வச்சிங்களே, எப்படி இருக்கான்? மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பெரிய வக்கீல் நம்ம பையன் தான் தம்பி, கேஸே என் மேலே தான் போட்டிருக்கான், சொத்தை பிரித்து கொடு. இதுக்கா படிக்க வச்சார் அவர்? அது பரவாயில்ல. இன்னொரு பெரிய மனுஷன், அவருக்கு 2 பசங்க. என்ன சார் பையன்லாம் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். அவர் சொன்னார், தம்பி 27 வயசில் முதல் பையனுக்கு கல்யாணம் பண்ணேன், அவன் டாக்டரு, பொண்டாட்டி கூட வெளியே போயிட்டான். இதெல்லாம் வீட்லையும் நடக்கிறது தானே. சரி, 2வது பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ணிங்கண்ணே? 26 வயசில் பண்ண தம்பி, அவன் ரொம்ப நல்லவன், என்னை வெளியே போக சொல்லிட்டான். எப்போ? அப்பா முதல் பையன் மேலே தெரியல, 2வது பையன் கீழே தெரியல, அப்பா நடுத்தரில் இருக்கார். வாழ்க்கை எப்படிங்க இருக்கு? அது பரவாயில்லைங்க. என் சொந்தக்காரர் ஒருத்தர் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சொல்லவே இல்லை. எனக்கு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறேன். அவன் எனக்கே சொல்ல பண்ணார். அப்புறம் எப்படி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு 10,000 ரூபாய்க்கு செல்ஃபோன் வாங்கி கொடுத்தேன். செல்லமும் செல்போனும் கொடுத்து வளர்த்த மகள் தொடர்பு எல்லைக்கு அப்பால். மேடையில் ஒருத்தர் பேசுகிறார், தாயை காப்போம், தாய் தான் உலகத்துக்கு மிகச்சிறந்த தெய்வம், தாயில் என்றால் யாரும் இல்லைனார். 2 பிச்சைக்கார அம்மாண்ட உட்காந்துச்சு. ஒரு அம்மா சொல்லிச்சு, இந்த மாதிரி ஒரு பிள்ளை என் வயிற்றில் பிறந்திருந்தா நான் ஏண்டி பிச்சை எடுக்கிறேன்ச்சு. அதுக்கு இன்னொரு அம்மா சொல்லிச்சு, வாய மூடுறேன், இவன் தான் என் பிள்ளை. சார், வார்த்தை வேறு வாழ்க்கை வேறா இருக்கு சார். அன்னைக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, திருடாதே பாப்பா திருடாதே, நம்ம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே. இது அந்த கால பாட்டு சார். இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கான், நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அட்டைய போட்டவன், நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது பிளேடு போட்டவன், 8 மாசம் பைக்கு திருடி எனக்கு போட்டவன், நான் ஜென்ரல் கையில 100 தடவை டெஸ்ட் போட்டவன். என் பேரு நான் ரொம்ப 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 நல்ல புள்ள இல்ல, நான் நல்ல புள்ள இல்ல, நான் நல்ல புள்ள இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொறுக்கி புள்ள, எச்சக்கால திருட்டு புள்ள, எங்களுக்கு ஊரும் இல்ல, பர்மா நண்டு பேரும் இல்ல.
எங்கள் ஹெட்மாஸ்டர் அன்னையிலேருந்து பைக்கிலே வரமாட்டார். என்னைக்கு திருடி இடைக்கு போடுவானோ சார். ஒரு காலத்தில் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு பாட்டு எவ்வளோ கண்ணியமாக கொடுத்தாங்க பாருங்க. யாருக்கு மாப்பிள்ளை யாரோ அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ. ஓ எவ்வளோ கண்ணியமாக இருக்கு. இன்னைக்கு போட்டிருக்கான் சார் அதே பொண்ணு பார்க்குற படலத்துக்கு, யாரோ யாரோடி இந்த பொண்ணோட புருஷன், யாரோ யாரோடி இவ திமிருக்கு அரசன். திமிராதான் வர்றான். வரும்போதே திமிரா வந்தா குடும்பம் எப்படி விளங்கும்? ஸோ அதனால் வாழ்க்கையில் அந்த காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சி இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு நிறைய சொல்லியிருக்காரு. அதற்கெல்லாம் பதில் சொல்வதற்காக வருகிறார் காரைக்கால் யோகதர்ஷன் அவர்கள்.